வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல எப்படி ஒரு இமேஜ் இல்ல ஏதோ ஒரு ஐகான் எப்படி இன்சர்ட் பண்றது உங்களுடைய டேஷ்போர்டுக்கு, உங்களுடைய டேஷ்போர்ட் வியூ வந்து டு மேக் இட் பெட்டர் விசுவலைசேஷன் அந்த ஐகான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி இன்சர்ட் பண்றத பத்தி பார்க்க போறோம். நம்ம வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க பெல் ஐகான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. இப்ப எப்படி ஐகான் இன்சர்ட் பண்றது, இல்ல இமேஜ் இன்சர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வெப்சைட்ல ஆல்ரெடி நீங்க அந்த என்னென்ன ஐகான் தேவையோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிக்கணும். இப்ப கிளிக் ஆன் இன்சர்ட் அண்ட் கிளிக் ஆன் இமேஜ். இமேஜ் கிளிக் பண்ண உடனே யூ ஷுட் நேவிகேட் டு த ஃபோல்டர். எந்த ஃபோல்டர்ல நீங்க சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு நீங்க போயிட்டு, இப்ப எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, சம்ன்ற ஐகான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அத நான் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணா போதும். இங்க எனக்கு விசிபிள் ஆகும். இத கொஞ்சம் நான் அப்படியே ரீசைஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய தேவைக்கு தகுந்த மாரி. இங்க ரீசைஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்க தேவைக்கு தகுந்த மாரி நான் இங்க கரெக்ட்டா மூவ் பண்ணி, அலைன் பண்ணி நாங்க செட் பண்ணிட்டா போதும் அந்த இமேஜ் ஐகான் எங்க வேணும்னு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஐகான் இதுல வந்து டோட்டல் என்ரோல்ட் இந்த மாரி இருக்கக்கூடியதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம் வந்து இங்க மூவ் பண்ணிக்கிறேன். இந்த இத இங்க மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்ஷன் இல்ல பெர்சன்டேஜ் இந்த மாரி இருக்கக்கூடியது. இமேஜ் பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் இங்க மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்சென்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆப்சென்ட்க்கு வந்து ஐகான் தேவைப்படுது. அதையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரீசைஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்கு தகுந்த மாரி. ஓகே. ஆல் செட் நவ். இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்ப எண்ட் ஆஃப் அவர் பிரசன்டேஷன் இல்ல பிரிப்பரேஷன் நம்ம வந்திருக்கோம். இப்ப என்ன தேவைப்படுதுன்னா, நம்மளுக்கு ஒரு சின்ன டைட்டில் தேவைப்படுது. டைட்டில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த ஃபார்மேட் அலைன்மென்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டோம்னா போதும். வி ஆர் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் அவர் பிரசன்டேஷன் இப்ப. ஸோ அது என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் நம்ம ஆட் பண்ணலாம். டைட்டில் ஆட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் இன்சர்ட் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் நம்ம இங்க டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளா பவர் பிஐ ட்ரைனிங் டேஷ்போர்ட் நான் டைட்டில் குடுக்குறேன். குடுத்ததுக்கு அடுத்தது கண்டிப்பா இந்த டைட்டில் ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இதனுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம ஒரு 24 நம்ம செட் பண்ணலாம். அண்ட் இத கொஞ்சம் நம்ம ரீசைஸ் பண்ணலாம் இப்ப. ரீசைஸ் பண்ணதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை வந்து சென்டர்ல அலைன் பண்ணலாம். அண்ட் இந்த பேக்ரவுண்ட் கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம ஒயிட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இருக்கக்கூடியது கண்டிப்பா விசிபிளா இருக்காது ஒயிட்ன்றதுனால. இங்க இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா இத செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிட்டு இத வந்து நம்ம பர்பிள் கலர் இல்ல தேவைப்பட வேண்டிய கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கலர் சேஞ்ச் ஆகும். இத கொஞ்சம் நம்ம போல்ட் பண்ணலாம். இத அப்படியே டாப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம் இப்ப. இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபாண்ட் சைஸ் தேவைப்பட்டா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கு அடுத்தது தேவைப்பட்டா இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கீழே ரீசைஸ் பண்ணிக்கலாம் இப்ப. கண்ட்ரோல் ஏ குடுத்தோம்னா எல்லாம் செலக்ட் ஆயிடும். அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழ மூவ் பண்ணலாம். ஆனா முன்ன சொன்ன மாரி இந்த பேக்கிரவுண்ட் எல்லாம் கொஞ்சம் நம்ம ரீஅலைன்மென்ட் பண்ணணும். இத இப்ப அத தான் நம்ம செய்ய போறோம் ஒன் பை ஒன்னா. அண்ட் நெக்ஸ்ட் இத செலக்ட் பண்ண உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த கார்னர் வந்து கொஞ்சம் நம்ம ஷேப்பா கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரதுன்றத பத்தி பார்க்கலாம். இந்த இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட்ஸ் மேல கிளிக் பண்ணிட்டு இந்த விஷுவல் பார்டர் இத எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணிட்டு இந்த ரவுண்ட் கார்னர்ஸ் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபைல்ல வைக்கும்போது நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் விசிபிளா தெரியும். இத அப்படியே கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஆல் குட். இப்ப இங்க இருக்கக்கூடிய இதுக்கு இருக்கக்கூடியதுக்கும் நம்ம இந்த பார்டர் வந்து கார்னர் கொஞ்சம் ரவுண்ட் கார்னர் குடுக்கலாம். ஒண்ணொண்ணு செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் யூ செலக்ட் த பர்ட்டிகுலர் சார்ட். அதுக்கப்புறம் இந்த விஷுவல்ல போயிட்டு ஜெனரல் எஃபெக்ட்ஸ் கீழ இந்த பார்டர் எல்லாத்துக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ரவுண்ட் கார்னர் ஒரு 9, 10 வச்சு நம்மளுக்கு செட் பண்ணா போதும். நல்லா விசிபிளா தெரியும். அதே மாரி நம்ம ஒண்ணொண்ணுத்துக்கு நம்ம இப்ப சேஞ்ச் பண்ண போறோம். எனேபிள் டர்ன் ஆன். அது செலக்ட் பண்ண மாரியே இந்த இமேஜ் நீங்க செலக்ட் பண்ணுங்க. டிஃபால்ட்டா அதே பேஜ்ல இருக்கும். இப்ப அதே மாரி எஃபெக்ட் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. 10 செட் பண்ணிக்கோங்க போதும். Similarly do it for other chart also. ஓகே. இப்ப எல்லா சார்ட்டுக்கும் நம்ம இந்த ரவுண்ட் கார்னர் 10 நம்ம செட் பண்ணியிருக்கிறதுனால இந்த விசுவலைசேஷன் ரொம்பவே கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட்
இந்த பேசிக் எல்லாமே நீங்க கண்டிப்பா முழுமையா நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் முழுமையா நம்புறேன். இன்னும் வரக்கூடிய அட்வான்ஸ் வீடியோக்கள் எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணணும்னா, நம்ம வீடியோவ தொடர்ந்து பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க பெல் ஐகான் செலக்ட் பண்ணி, அப்படியே ஆல்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.